ப்ளவுஸில் கழுத்து பீஸ் எப்படி ரொம்ப அழகாக வச்சு ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமேலே நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸை வச்சு ஒரு தடவை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஷோல்டரில் வந்து நம்ம ஜாயின் பண்ண அளவு வரையும் அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நம்ம ஷோல்டர் ஃபால் ஆகாமல் வந்து அந்த மாதிரி வந்து பார்க்கறதுனால நமக்கு கழுத்து லூஸ் ப்ராப்ளம் வந்து வராது. இதோட அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.5 இன்ச் எடுத்துருக்கேன். கிராஸ் பீஸ் தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணணும். கிராஸ் பீஸை இந்த மாதிரி கிராஸில் நீங்கள் ஜாயின் போட்டு எடுத்துக்கணும். இப்போ வாங்க நம்ம நெக்கில் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து விட்டுருக்கிற அளவு ஒரு 1/2 இன்ச் அந்த இதில் 4 இன்ச் அளவில் தான் நான் வந்து தையலுக்காக வந்து விட்டுருக்கிறேன். அந்த 4 இன்ச் அளவுலேயே வந்து ஃபர்ஸ்ட் நான் நெக்கு சுற்றியும் வந்து தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்க, நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப இந்த அடியில் நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது வந்து இப்படி பேக் சைட் பார்த்த மாதிரி நம்ம வந்து வச்சிடணும். நம்ம இந்த கிளாஸ் பீஸை இழுக்கவே கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் பார்ட்டையும் இழுக்கக்கூடாது. 2 கிளாத்தையுமே இழுக்காமல் கரெக்டாக அப்படியே வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். அப்படியே 4 இன்ச் அளவுலேயே நான் வந்து தையல் போட்டு வரேன். அதே மாதிரி இந்த சைடு ஷோல்டர் வரும்போது அதே போல் வந்து பேக் பார்ட் அப்படியே வந்து பேக்கில் பார்த்த மாதிரி நம்ம வந்து இப்படி திருப்பி விட்டுறணும். அப்போ தான் 2 பக்கம் பார்க்குறதுக்கு நமக்கு ஒன்று போல இருக்கும். இப்போ 4 இன்ச் அளவில் நான் வந்து தையல் போட்டு எடுத்துருக்கேன். நான் விட்டுருந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா 4 இன்ச் அளவில் தான் வந்து விட்டுருந்தேன். இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டான அளவில் கிராஸ் பீஸ் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சரியாக இது வந்து மடிப்பு வந்து வராது. அதனால நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன கட் கொடுத்துக்கோங்க. கட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா இந்த கார்னர் வளைவு இதெல்லாம் வருது இல்லைங்களா, நீங்கள் கிராஸ் பீஸ் சரியாக எடுக்கலைன்னா உங்களுக்கு வளைவு சரியாக வராது. அதனால நீங்கள் வந்து கட் கொடுத்துக்கோங்க. கட் கொடுத்துட்டு நான் இதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் ஒரு 4 இன்ச் அளவுலேயே நான் இதை வந்து மடிக்கிறேன். நான் எந்த அளவுக்கு மடிக்கிறேனோ அதே அளவு தான் வந்து ஃபர்ஸ்ட்டில் எந்த அளவு மடிக்கிறேனோ அதே அளவு தான் நான் லாஸ்ட்லேயும் வந்து மடித்து தையல் போடுறேன். ஃபுல்லாக இது போல் நீங்கள் மடித்து வச்சு தையல் போட்டுக்கோங்க. கரெக்டாக வந்து நீங்கள் போடுற தையல் அந்த லைனிங் மேலே தான் விழுகணும். மெயின் கிளாத் மேலே விழுகக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக கிளாத்தை எடுத்துகிட்டு பேக்கில் வந்து கரெக்டாக கிளாத் வந்து உள்ளே வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் இதே போல் வந்து அப்படியே மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, ஃபுல்லாக இதே மாதிரியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே நம்ம திருப்பி விட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு ஊசியோட தையலும் குதிரோட தையலும் வந்து போட்டு விடலாம். ஒரு சிலர் குதிரோட தையல் மட்டும் வந்து போடுவாங்க. ஒரு சிலர் டபுள் ஸ்டிச் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக டபுள் ஸ்டிச்சும் வந்து போடுவாங்க. நம்மளோட விருப்பம் தான். ஒரு சிலர் சும்மா வந்து பெரிய தையலாக போட்டு விட்டுட்டு எம்மிங் பண்ண மாதிரி இருக்கட்டும், எம்மிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட விட்டுருவாங்க. அது நம்மளோட விருப்பம் தான். இதே போல் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கழுத்து லூஸ் ப்ராப்ளமும் வராது. அந்த நெக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷிங்காக நல்லா நீட்டாக வந்து வந்துடும். அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக அந்த வளைவு வர இடத்துல மட்டும் கரெக்டாக பார்த்து நீங்கள் இதே போல் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக லாஸ்ட் வரையும் அப்படியே வந்து தையல் போடலாம். தையலோட சைஸ் வந்து எப்பயுமே வந்து ஒரு மீடியமான சைஸில் நீங்கள் வச்சு வந்து போட்டுக்கோங்க. இப்போ இது மேலேயே நான் இன்னொரு ஸ்டிச் வந்து போட்டுட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். பாருங்க, நமக்கு அந்த கழுத்து வந்து ஷேப் பாருங்க, பார்க்கும்போதே தெரியுது எந்த அளவுக்கு நீட்டாக வந்து வந்திருக்கு அப்படின்னு. இந்த வளைவு எல்லாமே பேக் சைடுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நீட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.